Very good morning. ஒரு நாள் வெயில் படும் மதியம், ரவி என்ற சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது சாலையோரத்தில் ஏதோ கிடப்பதை கவனித்தான். ஆர்வத்துடன் குனிந்து அதை எடுத்தான். அது ஒரு சிறிய தோல் பர்ஸ், சற்று தேய்ந்து போனாலும் இன்னும் அப்படியே இருந்தது. ரவி பர்ஸை திறந்தபோது கொஞ்சம் பணம், சில நாணயங்கள் மற்றும் ஒரு பெண்ணின் புகைப்படம் மற்றும் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டையை கண்டான். இது அருகிலுள்ள ஒருவருடையதாக இருக்க வேண்டும் என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டான். ஒரு கணம் ரவி தயங்கினான். அவனது குடும்பம் பணக்காரர்கள் அல்ல, அந்த பர்சில் உள்ள பணம் அவர்களுக்கு மிகவும் தேவையான மளிகை பொருட்களை வாங்க உதவும். ஆனால் அவன் பெற்றோர் எப்போதும் தனக்கு கற்றுக் கொடுத்ததை நினைவில் வைத்தான். நேர்மைதான் சிறந்த கொள்கை. சரியானதை செய்ய தீர்மானித்த ரவி அருகிலுள்ள சந்தைக்கு சென்று அங்கு ஒரு கடைக்காரரிடம் பர்ஸை காட்டினான். இந்த நபரை தெரியுமா? ரவி அடையாள அட்டையை காட்டி கேட்டான். கடைக்காரர் சிரித்து கொண்டே, ஆம், அவள் இங்கே அடிக்கடி ஷாப்பிங் செய்யும் ஒரு ஆசிரியர். நான் அவளை அழைக்கிறேன் என்றார். விரைவில் அந்த பணப்பையின் உரிமையாளர் மீரா என்ற அன்பான பெண் சந்தைக்கு வந்தார். ரவி அந்த பணப்பையை அவளிடம் கொடுத்தபோது அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். நான் அதை என்றென்றும் தொலைத்துவிட்டேன் என்று நினைத்தேன். அவள் நன்றியுடன் சொன்னாள். நீ ஒரு நேர்மையான இளைஞன். மீரா ரவியின் நேர்மைக்காக ஒரு சிறிய வெகுமதியை கொடுத்தாள், ஆனால் அதைவிட முக்கியமாக முழு சந்தையின் முன்னிலையிலும் அவனை பாராட்டினாள். ரவி பெருமைப்பட்டான், வெகுமதிக்காக அல்ல, சரியானதை செய்ததற்காக. அன்றிலிருந்து ரவி கிராமத்தில் நம்பகமான மற்றும் மரியாதைக்குரிய பையனாக அறியப்பட்டான். கதையின் நீதி, உன்னுடையதல்லாததை திருப்பி தருவது உண்மையான நேர்மை. சரியானதை செய்வது எப்போதும் பெருமையையும் மரியாதையையும் தருகிறது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.